அப்போஸ்தலர் 15. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்தசேதனம் அடையாவிட்டால் இரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானபோது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டுமென்று தீர்மானித்தார்கள். அந்தப்படி அவர்கள் சபையாரால் வழி விட்டனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது, தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்தசேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் இரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் இரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாய்ச்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமந்தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாருக்கும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலகம் பண்ணினாலாகாதென்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டுமென்றும் நான் தீர்மானிக்கிறேன். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுத்து நீர் பலப்படுத்தி எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்குள்ளும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும்
நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அநேக தடைகள், பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தடைகளை நீக்கி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தடுமாற்றங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வீண் பயங்கள், மன கலக்கங்கள், பாரங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும்படியாய் செபிக்கிறோம். தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்திப்பீராக ராஜா. அநேக தடுமாற்றங்கள் ஆண்டவரே, குறைகள், குற்றங்கள் யாவையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். நல்ல விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் அறிவையும் தரும்படியாய் செபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும் ஆண்டவரே. நீதியின் வளகரத்தால் தாங்கி வழி நடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். தற்கொலை எண்ணங்களுக்கு நிராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அநேக அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். பயத்தின் ஆவி எல்லாம் எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். அற்புதங்களை காணும்படி செய்யும், அதிசயமாய் வழிநடத்தும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். ஏற்ற வேளையில் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தரே ஆளுகை செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே, ஆமேன்.